தனியாக்கு இன்றைக்கி காது குத்த போகிறோம். அதோட இது தான் பார்க்க போகிறோம். இது வந்து காலையில் வந்து தோசையும் சிக்கன் குழம்பும் செஞ்சு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். எங்கே குத்த போகிறோன்னா பெசன்ட் நகர் தான் போய் குத்த போகிறோம். தனியாக்கு வந்து அவளோட ஜுவல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு இந்த ட்ரெஸ் அவள் போட்டுட்டு இருக்கிறது வந்து பக்கத்து வீட்டாங்க மாமா எடுத்து கொடுத்தாங்கன்னு சொன்னேன்ல, ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ட்ரெஸ்ஸோட வீடியோவில் அந்த ட்ரெஸ் தான் இது. அவளுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த ட்ரெஸ்ஸில் தான் நம்ம காதும் குத்த போகிறோம். அம்மா வந்து பாப்பாவுக்கு வந்து கம்மல் பூவும் பாவாடை சட்டையும் வச்சு கொடுத்தாங்க. அந்த அம்மா சாப்பிட்ற ஆர்வத்தெலாம் தட்டை கூட வாங்கலை, ஆப்பிளே சாப்பிட்டுட்டு இருந்தா. பொட்டெல்லாம் வந்து பக்கத்து வீட்டில் வச்சு அனுப்பி விட்டுட்டாங்க. சரி அம்மாவும் சரி கலைக்க வேணாம், அங்கே போகிற வழியில் கலைக்கலாம் இல்லைனா அழுதுடுவான்னு சொன்னதுனால மையெல்லாம் அப்படியே வச்சு அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டோம். போன உடனே மொட்டை அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப ஆர்வமாக கேட்டுகிட்டே இருந்தா, எனக்கு மொட்டை அடிக்கணும், காது குத்தணும், மூக்கும் வேறு குத்தணும்னு சொல்லிட்டு இருந்தா. ஆனால் அங்கே போன உடனே செம்ம அழ, மொட்டை அடிக்கிற இடத்துலையே அழ ஆரம்பிச்சிட்டா. அதெல்லாம் பார்த்து பயந்துட்டாளா என்னன்னு தெரியல, நல்லா அழ ஆரம்பிச்சிட்டா. மொட்டை அடித்தோடனே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தா. அவங்க ரொம்ப பொறுமையாக அடித்தாங்க. அந்த பாட்டியும் பேச்சு கொடுத்து அடிச்சுட்டு இருந்தாங்க. பாப்பா வந்து பயந்து தான் ரொம்ப அழுதுட்டு இருந்தா. மொட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருந்தே வந்து சுட தண்ணி காய வச்சு எடுத்துகிட்டு போயிட்டோம் நாங்கள் அவளை குளிப்பாட்டுறதுக்காக. அதை பாருங்க கேனில் நல்லா சூடாக எடுத்துகிட்டு போயிட்டோம். குளிப்பாட்டிட்டு மொட்டையில் சந்தனத்தெல்லாம் தடவிட்டு பட்டு பாவாடை சட்டைலாம் போட்டு உக்காந்துட்டோம். திரும்ப எதுக்குன்னா காது குத்துறதுக்கு. மாலை வந்து போடவே இல்லை, வாங்கின மாலை வேஸ்ட்டு தான், போடவே இல்லைன்னு அந்த மாலையை பார்த்தே செம்ம அழாவ. காது குத்திட்டாங்க ஒரு வழியாக. ரொம்ப எனக்கு தான் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. எல்லோரும் ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாங்க, ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப குழந்த அழுதுட்டா, பேசாமல் கன்ஷாட்டே பண்ணிடலாம் போல் அப்படின்னு தோணி இருந்தது. போட்டு நல்லா வச்சு குத்துறாங்க. ஆனால் இது ஓகே, இதுவும் நல்லது தானே. குத்திட்டு வந்துட்டோம். குத்திட்டு சர்ச்சில் போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டோம். பாருங்கள் மாலை போடவே விடலை அவ. மாலை அதை பார்த்தாலே பயப்படுறா. அந்த மாலையை சுத்தமாக போடவே இல்லை. அப்படியே தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ அழ பாருங்கள். சாண்ட்ரா நான் தான் போடுவேன்னு சொல்லிட்டு அவளும் ஆடும். சரி என்ன பண்ணுறதுன்ட்டு குழந்தைய போடாமே கூட்டினோட்டு அதுக்கப்புறமா கையில் அச்சு வச்சு கொஞ்ச நேரம் சமாதானப்படுத்தி சர்ச்சில் கொஞ்ச நேரம் உட்காந்து ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு வந்துட்டோம். ப்ரேயர் பண்ணிவிட்டு பீச்சுக்கு போனோம். பீச்சில் வந்து மழை பெஞ்சதுனால வந்து மண்ணெல்லாம் நல்லா அமுங்கி இருந்தது. அதனால் நடக்கிறதுக்கு காலே வலிக்கல நேற்று. கொஞ்ச நேரம் போயிட்டு காலைல நினச்சிட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு சாப்பிட வந்துட்டோம். சாப்பிடும் போதே மணி 3 ஆகிடுச்சு. ஹோட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு கூட வந்தவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறதில்ல, அதனால் எங்கள் அம்மாவுக்கு அவங்க அம்மா நாங்கள் இவ்வளோ பேர் மட்டும்தான் போனோம். போயிட்டு சிம்பிளாகவே போய் காது குத்திட்டு வந்துட்டோம். இந்த விலாக் இதோடு முடியுது. நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.